நந்தகோபாலகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து என்ஜிகே 5 இயர்ஸ் ஆஃப் ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு படம். என்ஜிகே நம்ம அப்போ கொண்டாடல. ஸோ இப்போ 5 இயர்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அதான் இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 இயர்ஸ் ஆஃப் நந்தகோபாலகுமாரன். ஸோ என்ஜிகே அப்படின்னு சொன்னாலே என்ஜிகே வந்து ஒரு ஸ்கிரிப்டாவே ஒரு மாதிரி ரொம்ப பதுலான ஒரு ஸ்கிரிப்ட். எனக்கு தெரிஞ்சு அவரு லேயர் செட் பண்ணி அந்த மாதிரி ஒரு இது செட் பண்ணாரு செல்வராகவன். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் என்ஜிகே. அதை வந்து கமர்ஷியலா கொஞ்சம் அவரோட ஜோனை வெளியே விட்டு ஒரு மாதிரி கமர்ஷியலா தான் இப்பவே கண்ணை கட்டுது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் என்ஜிகே. எனக்கு என்ஜிகேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னோடனே ஞாபகம் வந்து ஓப்பனிங் சீன், சூர்யாவோட ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும், இன்ட்ரோ மாதிரி. முடிஞ்சா அதை போய் ரீவிசிட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரோ சீன். அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும் ஒரு இன்ட்ரோ சீன். அது வந்து ஒரு மாதிரி செமையா இருக்கும். யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ஜிகேன்னு வந்தாலே அதுதான் மைண்ட் வரும். அதுக்கு அடுத்தது வந்து சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ். அடுத்ததா பார்த்தா நீங்க வந்து நான் சொல்றது இப்போ கொஞ்சம் ஓவரா கூட இருக்கும், பரவாயில்ல போய் பாருங்க. ஃபகத் ஃபாசில் லெவலுக்கு ஆக்ட் பண்ணியிருப்பாரு சூர்யா. உண்மையாலே என்ஜிகே படத்துல நீங்க போங்க. இப்போ நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து எதனால ஆக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரால் கண்ணாலேயே நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ என்ஜிகே ஒரு ஷார்ட் ஒரு ஃப்ரேம் ஒரு சீனம் கொடுத்தாங்க, கண்ணிலேயே நடிச்சிருப்பாரு சூர்யா. அதெல்லாம் டெடிகேட் சிவராகவன் தான். உண்மையில ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு படம் தான் என்ஜிகே. ஒரு ஃப்ரேம் அவர் வந்து ஈவலா பார்க்குறது எப்படி இருக்கு, நார்மலா காமா பார்க்குறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீ இல்லைன்னா இந்த குமர நன்றி மறக்காதவண்ண. ஆனாலுங்கிரி இன்னொரு வாட்டி அப்படி வாயில வராம பாத்துக்க. ஒரு மாதிரி சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு. எனக்கு கேட்டா சூர்யாவோட கில் டேட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல என்ஜிகேக்கு ஒரு தனி இடம் உண்டு. எஸ்பெஷலா சொல்லணும்னா அந்த இன்ட்ரோலாம் முடிஞ்சோன்னா ஒரு வீட்டுக்கு எகிரி குடிச்சிட்டு போய் உதிப்பாரு. அப்ப வந்து அவங்க அம்மா வீட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு சிங்கிள் ஷார்ட் டைலாக் ஒன்று இருக்கும். அது வந்து செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ரொம்ப காமனா ஒரு மாதிரி சூப்பரா ஒரு மாதிரி பாடியா சேர்த்து ஒரு மாதிரி சூப்பரா பண்ணிருப்பாரு. சாப்பிட்டே இருப்பாரு, பேசிட்டே இருப்பாரு, மழை வரும், மழையில கை கழுவாரு, இப்படி ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்க சந்தோஷமா இருக்க தூணை பிடிப்பாரு, இப்படி திருப்புவாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வச்சுக்கோங்கடா. செம்மையா இருக்கு. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சீன். அதுக்கு அடுத்ததான் பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் கதையை வந்து பசிலா சொல்றதுன்றதே ஒரு ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து நம்மளால அசால்ட்டா பண்ணியிருப்பாரு. அதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா சூர்யாவோட ஆக்டிங்க்கு பயங்கரமா சொல்லணும்னா அந்த புதைச்சாலம் சாங்க்கு அப்புறமே அந்த புதைச்சாலம் சாங்குக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீங்க அந்த கடைசியில சாய் பல்லவிக்கு ஒரு விஷயம் பேசுவாண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகி நடிச்சிருப்பாரு. அந்த சீன் அந்த எபிசோடு மட்டும் போய் பாருங்க. உண்மையிலே சூர்யா எப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி. சாய் பல்லவி அவங்களுக்கும் டில் டேட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா அது என்ஜிகே தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது வந்து எஸ்பெஷலா ஒரு சீன் இருக்கும். இவர் வந்து அந்த ஒரு மாதிரி பார்ட்டிலாம் முடிச்சுட்டு சென்னையில இருந்து வருவார். சென்னையில வந்ததுக்கு அப்புறமா வந்து ஸ்மெல்லு வந்து பாத்ரூம் மேல எப்பவும் போல ஒரு ஸ்மெல்லு இது பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட் போய் பாருங்க. லேடிஸ் பர்ஃப்யூம் ஒரு மாதிரி எல்லாருமே கண்ணை ஆக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது வந்து செல்வராகவன் டச்சு கண்ணெல்லாம் சிட்டுட்டாம அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் உண்மையிலே படத்துக்கு ஒரு மேஜர் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும்போது படத்துல ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரான ஒரு சீன் வந்து சொல்லி பார்த்தா அது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவரு இந்த பஸ்ல உள்ள ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அவன் வந்து ஃபுல்லா ஈவல் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அவரு அந்த சைக்கிள்ல இருந்து வந்து இறங்கிட்டு அந்த பிரஸ் அவங்கலாம் வந்து லைட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கிருந்தே ஒரு விஷயம் பண்ணுவாரு, செம்மையா இருக்கு. அங்கிருந்தே ஒரு விஷயம் பேசிட்டே வருவாரு. ஒரு மாதிரி தூய தமிழ்ல அரசியல் பேசுற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே பேசிட்டே வருவாரு. இதுதான் இந்த நாட்டின் இப்போதுள்ள நிலை. முதல்வர் நட்டுள்ளி ஆட்சிக்கான சாட்சி. பேசிட்டே போய் ஸ்டேஜ்ல போவாரு. ஸ்டேஜ்ல போய் அங்கிருந்து பேசிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி பேசிட்ட உடனே அது ஒரு டைலாக் ஒன்று சூப்பரா இருக்கும். அவங்க நம்மளாம் வச்சு செய்யறாங்கன்னு தெரியுதுல. அப்ப ஏன்
இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருப்பான். அதுல வந்து ஒரு மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் பிடிச்சவங்க அப்போ வந்து ஒரு விஷயம் வரும். ஒரு இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாவை சாப்பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து அழுதுகிட்டே ஒரு அந்த சீன் போய் பாருங்க உண்மையிலே. அவன் எவ்வளவு ஈவா இருக்கான்றது அந்த இடத்துல தெரியும். ஆனா அவங்க அம்மா நினைச்சாலும் அதை வந்து இப்படி அரசியலா மாத்துறதுன்னு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான். அதே மாதிரி கீழே வந்து இது பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு கை மட்டும் ஒரு ஃப்ரேம் வச்சுப்பான். கை வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அங்கிருந்து பேசுவாரு. அவங்களை உட்படுத்தணுன்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் உசுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா அந்த சீன்லாம் உண்மையாலே எம்ஜிகே ஏன் ஓடலன்னு எனக்கும் பெருசா இருக்கு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் புரியாம நிறைய விஷயம்லாம் தேடி 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 இன்டர்வியூ பார்த்து பிடிச்சிட்டு இருக்கு. ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு எம்ஜிகேல. ஸோ முடிஞ்சா நீங்க இப்போ எம்ஜிகே பாருங்க. அதே மாதிரி அவர் ஜம்ப் கட்லாம் வந்து சூப்பரா இருக்காங்க. அது வந்து அன்பே பேரன்பே சாங்க்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்திருக்கும். அன்பே பேரன்பே சாங்க்கு அப்புறமா ஒரு விஷயம் ஒன்று பண்ணிருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு டீட்டெயில் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம தலைவரால தான் முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்ஜிகே படத்தை பாருங்க, கொஞ்சம் சார்ந்து புதையா